ஃபியூச்சர்ல நான் இப்ப சொல்ல போற நிகழ்வுகள்ல ஏதாச்சும் ஒண்ணு நடந்தா கூட மனித இனத்துக்கே பேரழிவுகளை உண்டாக்கும். அதுல நம்ம பார்க்க போறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ. கடந்த சில ஆண்டுகளாவே ஏஐயோட ஆதிக்கம் எந்த அளவுக்கு இந்த உலகத்துல இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்படிப்பட்ட ஏஐனால இந்த மனித இனத்துக்கே ஒரு பேரழிவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இதை பத்தி ஒரு இன்டர்வியூல இலான் மஸ்க் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு. அது என்னன்னா, AI is more dangerous than nuclear bomb. மனிதன் கண்டுபிடிச்சதிலேயே மோசமான அழிவு சக்தி எதுனா அது நியூக்ளியர் பாம் தான். அப்படிப்பட்ட நியூக்ளியர் பாம் விடவே இந்த ஏஐ மோசமானதுன்னா வரும் காலங்கள்ல என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு யோசிச்சு பாருங்க. கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ஒர்க் பண்றவங்களோட ஃபீல்ட்ல இப்பவே இந்த ஏஐனால நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு. ஒரு நாள் முழுக்க 100 பேர் செய்யற வேலைய வெறும் சில நொடிகள்லயே இந்த ஏஐ பண்ணோம்னா வருங்காலத்துல மனிதர்களுக்கு வேலை வாய்ப்பு போறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குன்றதுல எந்த மாற்றமுமே கிடையாது. சரி, இந்த ஏஐனால மனித இனத்துக்கு என்ன ஆபத்து வரும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். உதாரணத்துக்கு, ஏஐ பயன்படுத்தி நிறைய நாடுகள் ரொம்ப ஆபத்தான ஆயுதங்களை தயாரிக்கலாம். இந்த ஏஐ மூலமா இல்லாத ஒன்ன இருக்கிற மாதிரி உருவாக்கி ஒரு தனி நாடு மேல வெறுப்புணர்வை கொண்டு வந்து இதனால போர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உருவாகலாம். நம்ம மொபைல்ல ஏஐ பயன்படுத்தி நிறைய விஷயங்களை யூஸ் பண்றோம். ஆனா இதை தவிர்த்து ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தோம்னா இவ்வளவு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. வரும் காலங்கள்ல என்னென்ன பிரச்சனைகள் இந்த ஏஐனால வரலாம் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது சோலார் ஸ்ட்ரோம். 100% இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா அதுதான் சோலார் ஸ்ட்ரோம், அதாவது சூரிய புயல். இதை கேட்கிற உங்கள நிறைய பேருக்கு சூரிய புயல் அப்படின்னா என்னன்னு தெரியாம இருக்கலாம். சூரியன்ல இருந்து வெளிப்படும் வெப்ப ஆற்றல் 11 வருஷத்துக்கு ஒரு தடவை அதிக அளவுல எனர்ஜியை வெளிப்படுத்தும். அதைத்தான் சூரிய புயல் அப்படின்னு சொல்றோம். சில சமயம் இந்த ஆற்றல் குறைவாகவும் சில சமயம் அதிகமாகவும் சூரியன் இருந்து வெளிப்படுது. அப்போ இது மனித இனத்துக்கு ஒரு பேரழிவான்னு கேட்டா அதுக்கு 0% தான் வாய்ப்புன்னு சொல்லலாம். ஏன்னா மனிதர்களுக்கு இதனால ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனா இதனால சேட்டலைட், ரேடியோ கம்யூனிகேஷன், பவர் கிரிட் இந்த மாதிரியான விஷயங்கள் பாதிக்கப்படலாம். இந்த சூரிய புயல் ஜூலை 2025 பூமியை தாக்கலான்னு எதிர்பார்க்கப்படுது.